Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.2ல உள்ள first problemல உள்ள second subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல அதே first problemல உள்ள third subdivision பார்க்கலாம் வாங்க. 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x and 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. அதே மாதிரி ரெண்டு பாலினாமியல் கொடுத்து இந்த ரெண்டு பாலினாமியலுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ், இன்னொரு பாலினாமியல் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸை டிவைடண்டா போடுவோம், ஜி ஆஃப் எக்ஸை டிவைசரா போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல்ல எது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறது பாப்போமா? பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த பாலினாமியல் செக் பண்ணுங்களேன். இந்த பாலினாமியல்ல எனக்கு எல்லாத்துலயுமே 3x பவர் 4 6x கியூப் 12x ஸ்கொயர் 24xன்னு எனக்கு 3 மல்டிபிள்ஸா காமனா இருக்கு. அப்ப நான் 3 எடுத்துக்கலாம். அதே மாதிரி x பவர் 4 x கியூப் x ஸ்கொயர் xன்னு எல்லாத்துலயுமே எனக்கு x டேர்மும் எனக்கு இருக்கு. அப்போ நான் xையும் காமனா எடுத்துக்கலாம். அதாவது எனக்கு 3xையே நான் வந்து இந்த பாலினாமியல்ல இருந்து காமனா எடுத்துக்கலாமா? என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். 3x பவர் 4 plus 6x கியூப் minus 12x ஸ்கொயர் minus 24x is equal to இந்த பாலினாமியல்ல இருந்து நான் 3xஐ காமனா எடுக்க போறேன். என்ன கிடைக்கும்? 3x காமனா எடுத்தா இங்க 3x போச்சுனா x cube plus 2x square minus 4x minus 8. ஓகேவா? இந்த பாலினாமியல் பாருங்க, இந்த பாலினாமியல்ல இருந்து எனக்கு 2x காமனா இருக்கு. சரியா? அப்போ 2x இந்த பாலினாமியல்ல இருந்து நான் காமனா எடுத்துடலாமா? 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x is equal to இந்த பாலினாமியல்ல இருந்து நான் 2x காமனா எடுக்க போறேன். காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? 2x cube plus 7x square plus 4x minus 4. ஓகேவா? இது வந்துட்டு இந்த பாலினாமியலுக்குள்ள டேர்ம். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம வந்து இந்த பிராக்கெட்ல உள்ள இந்த பிராக்கெட்ல உள்ளதுனா f of x g of x னு எழுத போறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இருக்கிறதுல ஹையஸ்ட் டிகிரி எதுன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் டிகிரி சேமா இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணணும். சரியா? இதோட ஹையஸ்ட் டிகிரி 3. அதாவது x கியூப் தான் நம்மளுக்கு இதுல பெருசு. இதுல எனக்கு x கியூப் தான் பெருசு. ஆனா இந்த x கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1 இருக்கு. இந்த x கியூபோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. அப்போ எனக்கு இந்த டேர்ம் தான் எனக்கு f of x, இந்த டேர்ம் g of x. சரியா? அப்போ f of x is equal to என்ன கிடைக்கும்? f of x is equal to 2x cube plus 7x square plus 4x minus 4. g of x is equal to x cube plus 2x square minus 4x minus 8. ஓகேவா? இப்போ f of x உள்ள போடணும், g of x வெளியில போட்டு டிவைட் பண்ண வேண்டியதான். x cube plus 2x square minus 4x minus 8. இதானே g of x, இதை வெளியில போட்டாச்சு. இப்போ f of x உள்ள போட வேண்டியதான். 2x cube plus 7x square plus 4x minus 4. இப்போ இந்த x கியூபையும் இந்த 2x கியூபையும் டிவைட் பண்ணணும். எப்படி? உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போடணும், வெளியில உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட்டு டிவைட் பண்ணணும். அப்ப x கியூப் கேன்சல் ஆகி 2ங்கற ஆன்சர் கிடைக்கிறா. அந்த 2வை தான் இப்போ நம்ம மேல போடணும். இப்போ இந்த டேர்மை 2 கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். x கியூப் into 2 என்னது? 2x கியூப். 2x squared into 2 plus 4x squared minus 4x into 2 minus 8x minus 8 into 2 minus 16. இப்போ சிம்பிள் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். 2x cube minus 2x cube கேன்சல். 7x square minus 4x square is equal to 3x squared. 4x plus 8x ஓட வேல்யூ plus 12x. 16 minus 4 ஓட வேல்யூ என்ன? plus 12. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போட போறேன், வெளியில உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட போறேன். அப்பனா தான் நான் நெக்ஸ்ட் என்ன வரும்ங்கறத கண்டுபிடிக்க முடியும். அகைன் நம்ம கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 3/x ன்னு கிடைக்கும். 3/xங்கிறது ஒரு ஃபிராக்ஷன். இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்துட்டாலே இந்த சம்ல இந்த ப்ரொசீஜரோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது ஜிசிடி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஃபிராக்ஷன் வந்துட்டாலே இந்த ப்ரொசீஜரோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை வேற மாதிரி போடணும். அது எப்படிப்பா போறது அப்படின்னா, உள்ள டேர்மை வெளியில போடணும், வெளியில உள்ள டேர்மை உள்ள போடணும். இங்க வெளியில போறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ல இருந்து நான் 3 காமன் எடுத்துக்கலாமா? பாருங்க, 3x square plus 12x plus 12 is equal to 3 காமன் எடுத்தா என்ன வரும்? x square plus 4x plus 4 னு கிடைக்கும். நான் இந்த டேர்ம்க்கு பதிலா இந்த பிராக்கெட்ல உள்ள டேர்ம் மட்டுமே வெளியில போட்டு நான் ஜிசிடி கண்டுபிடிக்க முடியும். சரியா? வெளியில என்ன டேர்ம் போட சொன்னேன்? இந்த பிராக்கெட்ல உள்ளது x square plus 4x plus 4. உள்ள என்ன போட சொன்னேன்? இந்த டேர்ம் x cube plus 2x square minus 4x minus 8. இப்போ என்ன பண்ணணும்? உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போடணும், வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட்டு கேன்சல் பண்ணாலும் நமக்கு x வருது. இந்த x இங்க போட வேண்டியதா. சரி, இப்போ இந்த x கூட இந்த டேர்ம்ல உள்ள எல்லா டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். x squared into x, x cube. 4x into x plus 4x squared.
4 into x plus 4x. சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். x cube minus x cube cancel. 2x square minus 4x square வேல்யூ என்ன? minus 2x square. minus 4x minus 4x ஓட வேல்யூ minus 8x. minus 8 இங்க கான்ஸ்டன்ட் இருக்கறனால டைரக்டா minus 8 னு வந்துரும். இப்போ again நான் என்ன பண்ண போறேன்? இந்த உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போட்டுக்க போறேன். வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழ போட்டுக்கிட்டு கேன்சல் பண்ணோம்னா நமக்கு -2 கிடைக்குது. இந்த -2 இங்க போட போறேன். இப்போ இந்த x squared 4x 4 ஓட -2 மல்டிப்ளை பண்ண வேண்டியதா. -2 into x squared -2x squared. 4x into -2 -8x. 4 into -2 -8. இப்போ மைனஸ் இந்த பிளஸ் மைனஸ் இந்த பிளஸ் மைனஸ் இந்த பிளஸ். இப்போ கேன்சல். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் 0. ஆன்சர் 0 வந்துட்டாலே நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சோம் அர்த்தம். ஜிசிடி என்னப்பா? இந்த வெளியில போட்டுருக்கோம் இல்லையா டிவைஸ், இதுதான் நம்மளுடைய ஜிசிடி. அப்போ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி நான் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நான் என்னவா எடுத்திருக்கேன்? 3x 2x காமனா எடுத்திருக்கேன். இந்த 3x 2xக்கும் எது காமனா இருக்கு? xங்கற டேர்ம் காமனா இருக்கா? அப்போ xங்கற டேர்மை நான் முன்னாடி சேர்த்துக்கணும். சரியா? xங்கற டேர்மை முன்னாடி சேர்த்துக்கணும். ஏன் சேர்த்துக்கணும்? எனக்கு இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து x காமனா இருக்கனால x எடுத்துக்கிட்டேன். இதே எனக்கு இந்த ரெண்டு டேர்முக்கும் எனக்கு வந்து காமனாவே காமனா இருந்துச்சுன்னா அதை நான் வந்து வேற எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு x ஸ்கொயர், இங்க ஒரு x இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா ரெண்டுமே எனக்கு காமனா xங்கற டேர்ம் வந்திருக்கனால x into இந்த டேர்ம் x ஸ்கொயர் plus 4x plus 4. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.2ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் உள்ள தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.